அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஸ்வயம் கோர்ஸோடைய சர்டிஃபிகேட் டவுன்லோடு பற்றியும் நேற்று இரவு வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்வயம் கோர்ஸில் ஜூன் ஜூலை 2025 செஷனில் பல்வேறு கோர்ஸுகள் கண்டக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு கோர்ஸுகளுக்காக எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்வயம் கோர்ஸுக்கு எக்ஸாமினேஷன் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பற்றியும் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க சர்டிஃபிகேட் டவுன்லோடு பற்றியும் நேற்று இரவு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியானது. அதன்படி யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷனில் இன்டர்னல் மார்க் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மார்க் இது ரெண்டுத்துலேயும் கொடுக்கப்பட்ட அந்த மினிமம் மார்க்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறவங்களுக்கு நேற்று இரவு இமெயில் மூலமாக லிங்க் வந்திருந்து அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட்டு ஷோ ஆச்சு. நம்ம அதை டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம். டவுன்லோட் செஞ்சதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து 2 காப்பி உங்களுடைய காலேஜில் நீங்கள் கொடுத்துருங்க. ஏற்கனவே நேற்று வெளியிட்டுள்ள ஒரு சர்க்குலரில் ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸு 2023-24 சேர்ந்த பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள், பிஎட் மாணவர்களுக்கு ஒரு கோர்ஸும் எம்எட் மாணவர்களுக்கு 2 ஸ்வயம் கோர்ஸும் நீங்கள் முடித்த ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் காப்பியை காலேஜில் சப்மிட் பண்ணிவிடுங்க. காலேஜிலேருந்து அதை சாஃப்ட் காப்பி இமெயிலையும் ஹார்ட் காப்பியை பைண்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகணுன்றதுனால நீங்கள் யாரெல்லாம் இன்னும் டவுன்லோட் செய்யவில்லையோ இந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கோர்ஸுக்கு நீங்கள் டவுன்லோட் செஞ்சு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை இன்றே நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்வயம் கோர்ஸில் டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன்ற கோர்ஸில் யாரெல்லாம் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் மார்க்கில் சாட்டிஸ்ஃபை பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் இமெயில் மூலமாக லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்தது. சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செஞ்சவங்க உடனடியாக நீங்கள் காலேஜில் இதை சப்மிட் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.